இப்போ பாஷ் வந்து ஜெண்டர் நியூட்ரல் மேம். ஜெண்டர் நியூட்ரல் இப்போதைக்கு இல்லை. பட் இப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த ஆக்ட், பட் இன்னும் வந்து ஏன் எம்ப்ளாயிஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு பயப்படுறாங்க? அது வேணா நம்ம சோஷியல் செட்டப் அப்படி. என்ன நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஒரு பொண்ணை வந்து சின்ன வயசுல இருந்து வளர்க்கும் போது கம்பெனரு ஸ்பீக் அவுட் பண்ணாத, நீ தான் தப்பு பண்ண, ஒரு மாதிரி மென்டலா கண்டிஷன் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட போய் சொல்லலாம்னா நீ தான் தப்பு பண்ணிருப்ப. அந்த சோஷியல் சப்போர்ட் தேவைப்படுது. ஃப்ளர்ட்டிங்க்கும் ஹாரஸ்மெண்ட்டுக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு? வேர் டு வி டிரா த லைன்? Flirting might lead to definitely sexual harassment. A complainant uncomfortable is sexual harassment. What if there are no witnesses? Absolutely no witnesses. So no witness, circumstantial evidence தான் நான் சொன்ன மாதிரிமா. இல்லாட்டி we can create witness. நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். ஒரு பொண்ணு வருது, அது ஒரு சின்ன ஆஃபீஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, இட்ஸ் மார்க்கெட்டிங் டிவிஷன் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ வந்துட்டு எல்லாரும் போயிடுறாங்க. ஸோ 2 பேர் ஃபினான்ஸ் டீம்ல இருக்காங்க. ஒன் பர்சன் இஸ் ஹராசிங் த அதர். சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்ல, அந்த பொண்ணோட வெர்ஷன் தான், நோ விட்னஸ். ஸோ எப்படி நீங்க டிசைட் பண்ணுவீங்க அந்த பொண்ணு சொல்றது கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு? ஹீ சீம்ஸ் டு பி வெரி ஹானஸ்ட், சின்சியர். யூ கான்ட் ஜட்ஜ் பீப்புள் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லுக். ஸோ இந்த கேஸ்ல என்ன பண்ணாங்க அந்த ஹெச்ஆர்னா, தி பிளான்டட் அ விட்னஸ். என்ன பண்ணாங்க, அவளுக்கு ஒரு இன்டர்ன் போட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டெய்லி சயின்ஸ் ஷோயிங்ஸ், சயின்ஸ், சிங்கிங் ரொமான்டிக் சாங்ஸ், அப்புறம் வந்து ஸ்டாரிங் ஹர் டைரக்ட்லி. There is no physical touch, but இங்க இருக்கா, அவன் அங்க இருக்கான். So he is constantly disturbing her, which was unwelcome. Singing songs also is harassment. நீ வரியான்னு கூப்பிட்டா அது எப்படி நீங்க எடுத்துப்பீங்க ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்ல? ஹராஸ்மெண்ட் தான். ஸோ வந்துட்டு அந்த இன்டர்வியூ அவனுக்கு தெரியாத இட் இஸ் பிளான்டட். So she said yes, he is disturbing her. Proved guilty. சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட், அந்த பனிஷ்மெண்ட் அது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுவாங்க. அதெல்லாம் கிடையாது. law is same for everybody. Are junior employees treated differently? No, the law treats everybody equally, whether it's senior employee or junior employee or a director or a project manager, whoever it is. If he is sexually harassed, he has to face the consequences. He has to depose before the IC committee. Whether it is he is proved guilty, he'll be punished. அந்த ஐசி கமிட்டி வந்து இண்டிபெண்டா இருக்க முடியுமா மேம்? மோஸ்ட்லி இண்டிபெண்டா தான் இருக்கு. பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய இதுல வந்து ஆர்கனைசேஷன்ஸ்ல ப்ராப்பரா இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலாக்ஷத்ரா கேஸ் எடுத்துக்கோங்க, which happened 3 to 4 years. அந்த கேர்ள்ஸ் வந்து போய் they have complained to the IC committee. So the IC committee did not take proper action. They should have done it initially. So the trust in the IC committee was gone. Of course, National Commission for Women, State Commission of Women has to come in and take action. So I feel POSH committee has to be very correct. They have to do their job. அது perfect ஆ இருந்ததுன்னா everything will function normally. Is there a harmonious relationship between IC committee and the police? Police, yes. See, ஒரு கேஸ்ல என்ன ஆச்சுன்னா, பொண்ணுக்கு வந்து ஆக்சுவலி unwanted messages வந்துட்டே இருக்குது from an unknown number. She didn't know who is sending. But அவளுக்கு தெரிஞ்சிச்சு இந்த கான்வர்சேஷன்ல he somewhere inside the organization, something like that. He's talking something technical. So she had approached the HR and the IC committee members. She has given a complaint in POSH. So POSH, we can't scrutinize the unknown number. So naturally we have to take the police help. So I suggested them to go to the police. அவங்க சைபர் டீம்ல வச்சு அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த நம்பர் எடுத்துட்டாங்க. So what we came to know is, for newly recruits they have created a WhatsApp group. This guy joined and within a week he dropped out. But he has taken all the girls' number. So he has started sending, நீ பியூட்டிஃபுல்லா இருக்க, நான் உன்னை பார்த்தேன் ஆஃபீஸ்ல, நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுருந்த, அது இதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. உன் வீடு இங்க இருக்கு, எனக்கு தெரியும், அப்படி இப்படின்னு ஒன்னே ரொம்ப பயந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து we traced him, warned him, police warned him. So after that he didn't disturb. இப்போ வந்து ஐசி கமிட்டி வந்து மத்த எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் அவுட் சைட்ல இருந்து ஒர்க் பண்ணுவாங்களா மேம் அவங்க கூட சால்விங் அ கேஸ்? அந்த மாதிரி கேசஸ்ல டெஃபினெட்லி போலீஸ்க்கு தான் போகணும். So we are not going to do any criminal investigation. Sexual harassment, see, it's a civil remedy தான், where we have powers of a civil judge
and can investigate something is not beyond sexual assault. எங்க பவர்ஸ்குள்ள என்ன பண்ண முடியுமோ அது. இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வருது மேம் ஹெச்ஆருக்கு, ஹெச்ஆர் வந்து சரியா ஹேண்டில் பண்ணல, அப்போ ஹெச்ஆர் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களா? Organization can definitely take care if it is not approached properly. See, sometimes அவங்க work pressureனால they will not take ஒரு சாதாரண விஷயம்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. It would have escalated into a very bigger issue. அந்த டைம்ல வந்துட்டு they will take serious action against இது நீங்க பண்ணல அப்படின்னு சொல்லி. எப்படி இந்த கேசஸ் வரும்னா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கும், அந்த பொண்ணு போய் சொல்லியிருக்கோம். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து will be available only for 30 days 60 days. அதை ரிட்ரீவ் பண்றது வந்து ஹெச்ஆர் தான் பண்ணிருக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம், கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா அவங்க பாஷ் பிரிசைடிங் ஆஃபீஸருக்கு ஃபார்வர்ட் பண்றதுக்கு டிலே பண்ணுவாங்க. அதுக்குள்ளேயும் பார்த்தா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் போயிடும். பட் அது நம்ம மெமரி கார்டு வச்சு டேட்டா வச்சிருக்கணும். we have to do a lot of process. அதுக்கு தான் நான் சொல்றேன், ஹெச்ஆர் அங்க வந்து வார்னிங் வரும். why you did, because அது எஸ்கலேட் ஆகி சீரியஸ் ஆகி that girl would have left. see, இப்போ வந்து after leaving also they have lot of websites where they say this organization is not safe for women அப்படின்னு சொல்லிட்டு they make statements in the social media. So that will definitely affect the organization. So HR will definitely be taken for task. Can consent truly exist when one person controls the promotions? Actually, you're right, like consent doesn't exist when one person controls promotion, but the girl should be bold enough to say no. See, that is not the only job. There's a lot of jobs around. You don't have to fall in a trap and get exploited. You can very well resign and come out and take another job. If there is an IC committee, definitely she can go and give a complaint. Come what may, I'm not going to take this. I'm not going to tolerate this. I don't allow any. I don't want anybody to exploit me. Things should be taken in mind. இப்போ எக்ஸ்ட்ரீம் கேஸ் ஆஃபீஸ்ல வந்து man has raped a woman அப்படின்னா, how would Posh take action against? Naturally, it's a serious offense. So HR வந்து பாஷ்கே வரமாட்டாங்க. Immediately they have to go and file an FIR. They are not doing, the girl will go and file a complaint, right? So இப்போ ஒரு லேடி வந்து ஒரு டேட்டை வந்து ரிஃப்யூஸ் பண்றாங்க from her manager. So இது வந்து ப்ரொஃபஷனல் கான்சிக்வன்சஸ் எப்படி இது கொண்டு போகும்? டேட் கூப்பிடுறாரு, யூர் அ பாஸ் அண்ட் யூர் ரெஃப்யூசிங். ஸோ அதனால அவர் என்ன பண்றாரு, இப்படி எடுத்துக்கலாம் சுச்சுவேஷன் வேற வந்து ஒரு ட்ரைனிங்லயோ ஒரு மீட்டிங்லயோ அவ பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு இன்டைரக்டா அவளை திட்ட ஆரம்பிக்கிறார், டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது சரியில்லை அது சரியில்லை, பிகாஸ் ஷி ரெஃப்யூஸ். ஸோ ஷி கேன் ஃபைல் அ கம்ப்ளைண்ட் இன் தி பாஷ் saying that it's harassment because she refused the date. He is trying to target her and say their performance is not good. இப்போ ஆபீஸோட gossip வந்து work place harassment ஆயிடுமா மேம்? Definitely. So how do we prove that? Definitely அதுக்கு விட்னஸ் இருப்பாங்க இல்லையா? சரி, உதாரணத்துக்கு ஒரு கேர்ள் வந்து ப்ரமோஷன் கிடைக்குது, அது நிறைய பேருக்கு பிடிக்கலாம இருக்கலாம். உடனே எனக்கு தெரியும் அவ she was in a relationship with the boss, அன்னைக்கு அங்க போனா இங்க போனா இவங்களே டிசைட் பண்ணிக்கிறது. she would have worked for, toiled for that promotion. So somebody, maybe a security, maybe a facility. எப்படி உங்களுக்கு இந்த TCS மேட்டர் நடந்தது நாசிக்ல? See, there was sexual harassment going on. The victim went and complained to the HR, to the Posh IC committee itself. Nothing worked. She went to the police. Police kept up their staffs as facility management people. The conversation is heard. It was recorded. Then they have taken. Should companies ban romantic relationships between reporting managers? How can you ban when you can't know, when they are not revealing that they are in relationship? What if they reveal? Naturally, they have to take action. Maybe they will separate them, put in different places, something like that. They give an ultimatum that if you continue this relationship, reporting managers kulla vandu relationship irukkiradhu onnu thappu illa. See, as far as it is not affecting anybody, it is okay, no issues. It is making others uncomfortable, it is going to affect others, definitely the management will take action. So who holds the power, ma'am? And the complainant illa the employer? Power definitely employer da actually. Complainant is breaking away that power and coming and giving. And the risk எடுத்துட்டு they are going forward. Yes. Ma'am, gift கொடுக்குறாங்க ma'am. gift வந்து எவிடன்ஸா வருமா? டெஃபினட்டா. டெய்லி ஒரு கேர்ளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு டெய்லி ஒரு ரோஜா கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வேணாம் சார், இது எனக்கு வேண்டாம், டெய்லி கொடுத்துட்டு இருந்தா டெஃபினெட்லி இட் வில் இரிட்டேட். இப்போ அன்னோன் பர்சன் வந்து டெய்லி கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் இட் இஸ் டெய்லி இட் இஸ் கம்மிங்னா டெஃபினெட்லி இட் இஸ் அன்வெல்கம்.
Okay, so she can give a complaint also. I don't know who's giving me. And also this any person who wants to impress giving gifts, if she's saying no and you still continue, then it is sexual harassment. career advancement வந்து is it mistaken as a consent? It's not good, for getting your career advancement, your compromise on on something something. else. The relationship between managers and subordinates அதை disclose பண்ணுமா? Manager and subordinate, see, anybody can have relationship, ma. This is a free world, okay? As far as it is not affecting a third person, you can very well be. Or if your relationship is strained, it will definitely affect the management. அவங்க ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்ல இருக்காங்க, ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, அப்புறம் வந்து பிரேக் பண்ணிடுறாங்க. இவன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறான் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு இது டெலிவரி பண்ணணும் கிளையண்ட்டுக்கு, இவ அது வந்து she is not taking it, then who is going to get affected? Definitely the organization. Correct. Definitely they'll take action. Company WhatsApp groupல someone is harassing someone. Now who is liable for the punishment or the complaint? She'll go and say to the HR that somebody in the WhatsApp group is harassing. So they can trace out. So, and she can also report it to the admin. Who's the admin? Somebody in the group. He has only added that person. Okay. So he's morally responsible to help her out who's harassing her. இப்போ வந்து official chats எல்லாம் managers எல்லாம் they should run through or go through or check or monitor. Should they do anything like that? அதெல்லாம் பண்ண முடியாதுமா practically. See, there are thousands of employees. Imagine an organization with 4,000 employees. How can they monitor all official chats? It's practically not possible. Should late night work messages, அதுல ஏதாவது ஒரு impact இருக்கா? Have some boundaries? See, if they are working in BPOs and they are working in night shift, they have to definitely exchange messages. If they are not working, if it is not working hours, it's 9 to 5 job. After 5, you're sending a message at 8 o'clock saying that இந்த ஃபைல் எங்க இருக்கு தெரியல, கேன் யூ டெல் மீ அப்படின்னு போட்டா தட் இஸ் ஓகே. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், நீ தூங்கிட்டியா, உன் ஹஸ்பண்ட் வீட்ல இல்லையா, இதெல்லாம் வந்து வில் கிரியேட் ப்ராப்ளம்ஸ். ஆன்லைன் ஹாரஸ்மெண்ட் வந்து இஸ் இட் டிஃபிகல்ட் டு ப்ரூவ் மேம்? இட்ஸ் ஆக்சுவலி வெரி ஈஸி டு ப்ரூவ். It's easy to prove. Okay. Because we can take a printout of the evidence. Is it like yes. that? WhatsApp or anything, it's a clear evidence, no? Has LinkedIn messages become posh cases, ma? இது வரைக்கும் இல்லம்மா. Zoom behavior has it any time led Yes. to harassment? You have to dress properly. Okay. When you are coming for an online Zoom. meeting. You have to make proper statements, all these things. In one case, boss says, why don't you show your bedroom? That is Sexual harassment. Okay. இப்போ AI generated fake images இருக்குல்ல மேம், அதுவும் sexual harassment தானே? Because officeல circulate. ஆமா, definitely. Even in a famous Tamil movie also they showed. Okay. So is that considered as a sexual harassment? Yeah, see, awkward message, awkward-ஆ project பண்றாங்க. See, நீங்க ஒரு 40 வயசு இருக்கவங்கள 30 வயசா காமிக்கிறது it's better. It's better. But putting you in a different dress, even a traditional woman in a western cloth, which definitely she'll object. So it's a harassment only. So when does office life end and when does private life begin? It depends on your working hours. Working hours. The social media interaction between the colleagues, should companies intervene and then monitor them? It's impossible. Impossible. என்னாச்சு, ஒரு கேஸ்ல வந்து guy has sent messages, private messages in Snapchat. So she actually, she has told that I think he can't take it print out. I don't know how it works, but she has told me that he's been trying to message her in Snapchat and she was not comfortable. All this, I have asked her for the printouts. Oh, they have now found a new way to harass through this app because you can't take anything out of it. Yes. What is your opinion on lifetime employment ban? I don't know. Only the court should decide on that. The court. Can consultants complain now? Yes, they also come under. Can interns complain? Yes. So they take it up seriously? Definitely. See, a lot of organizations are taking interns. Engineering, finance, law graduates. They come under, the definition says who is an employee. So interns, trainees, everybody come under the definition. Even ad hoc employees, they come under the definition of employee. So they can very well file a complaint. For a scenario, ma'am, a boss is giving some sexual harassment to a lady and she says no, you should not do it.
and let's say genuinely the lady has done some mistake, and when the boss shouts and scolds, how would she complain about him, saying that he has already given me sexual harassment, now on top of it It happens, and it's actually little problem for the person, okay. respondent, because he has already sexually harassed, and genuinely she has made some mistake. Then he's in trouble. It will be very difficult for him to prove that he has actually reprimanded her for doing that mistake. Okay, because previously he has something to do. Right. If she proves that, then it will be a problem. In the 2026 year, has the cases of POSH increased or has it decreased? Definitely they have increased. Why It do is you not think? because so many sexual harassment cases. It is because women are becoming more confident, more awareness, and they don't want to tolerate anything anymore. So it's a welcome sign, I can say. Can men report under the company policy? Yes, a lot of multinational companies in their service rules, they have the policy that men who are facing sexual harassment can give a complaint. In one case, this was coming, they actually taken action based on service rules. For work from office, okay. But what about work from home, ma'am? Can they consider the complaints that are coming from work Yes. from home? Yes. They will take it up. Can old incidents still be reported? How much is the timeline? Like 6 months, 3 months, a year? See, What is it? actually, the law says 90 days. But in certain cases, in one HCL case in Madras High Court, the girl had reported only after 1.5 years. She was taking treatment for mental trauma she has faced. The respondent said she has exceeded the time limit. So, IC committee doesn't have the powers to investigate. But the court said, no, we can very well take this case. So it is not very, based on case to case, we can show the flexibility. See, ultimately we want to deliver justice. So can actually, here and there we can make some changes. So, if discuss panno, but I want to know what punishment will really be given. See, I already told you it's a civil remedy da. ஸோ 3 பனிஷ்மெண்ட்ஸ் தான். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து வார்னிங் லெட்டர். நிறைய கம்பெனிஸ்ல வார்னிங் லெட்டர் 1, 2, 3 லெவல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்துட்டு depromotion, salary cuts, then finally termination. So the criminal prosecution varadilla idhula criminal prosecution varadu. So if parliament asked you to rewrite the POSH act or the law, any 3 ideas that you could from your side? நான் வந்து இந்த ரீகன்சிலியேஷன் எடுக்க சொல்லிடுவேன். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, சம் கேசஸ் ரீகன்சிலியேஷன்ல போட்டு அப்படி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. செகண்ட் திங், ஐ வாண்ட் சேஞ்ச் த டைம் லைன். இட் டேக்ஸ் லாட் ஆஃப் கரேஜ் டு கம் அவுட் அண்ட் கிவ் கம்ப்ளைண்ட். ஸோ கொஞ்சம் யோசிச்சு தான் பண்றாங்க. ஸோ அந்த டைம் லைன் கொஞ்சம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் தேர்ட் திங், மென் gender neutral பண்றது better. Gender neutral. So much for spending a lot of time with us about POSH. I think our viewers understand what is POSH. So நம்ம டிஸ்கஷனே வந்து it should create social awareness and the society should know, and மெயினா வந்து the society should ask the uncomfortable questions. அதுல தான் வந்து சேஞ்ச் வரும். And the victims should boldly come forward and they should not get scared. Society என்ன தப்பா இது பண்ணிரும், என்னோட பேர் கெட்டு போயிடும், அந்த மாதிரி நினைக்காம they should come boldly forward and register the complaint against IC committee in the workplace. So thank you so much for spending time with us, and thank you. Thanks for the opportunity.